சுமார் 200 வருட கால வரலாற்றை கொண்ட மலையக மக்களின் வாழ்வியல் அன்று தொடக்கம் இன்று வரை மிகவும் போராட்டம் மிக்கதாகவே அமைந்துள்ளது. மொத்த தேசிய வருமானத்தில் தேயிலையினூடாக அதிக வருமானத்தை பெற்றுத்தரும் தோட்ட தொழிலாளர்கள் கோரும் 1000 ரூபாய் சம்பள உயர்வு ஒரு வருடமும் 5 மாதங்கள் கடந்த நிலையில் இன்று வரை வழங்கப்படவில்லை. மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சம்பள உயர்வு கோரி இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஹட்டன் புகவந்தலாவி பிரதான வீதியை மறைத்து பெருந்திரளான தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டென்சி நகரில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக ஹட்டன் புகவந்தலாவி பிரதான வீதியின் டென்சி நகர் பகுதியில் சுமார் 1 மணித்தியாலம் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தவிர நோர்வுட், சென்ட் ஜோன் டிலரி, வெஞ்சர், டிகோயா ஆகிய பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. எங்களுடைய அடிப்படை சம்பள பிரச்சனை கடந்த 18 முறையாக முதலாளிமார் சம்மேளனத்துடன் கதைத்து இன்னும் எங்களுடைய சம்பள பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வராமல் இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? நாங்கள் தோட்டத்திலே உழைத்து கொடுக்கவில்லையா? இதற்கு நாங்கள் இன்று அரசாங்கம் இன்று இருக்கிறது காரணம் என்றால் இந்த தோட்ட தொழிலாளருடைய இந்த சம்பள உயர்வு போராட்டத்தை கண்டும் காணாத மாதிரி இந்த நல்லாட்சி அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் தயாரிக்கின்ற அந்த தேயிலை தூளை தேய்த்தி ஒரு நேரம் தேத்தனி குடிக்கும் பொழுது கூட அவர் நினைச்சு பார்க்க மாட்டாரா? அதே போல் நமது பிரதம மந்திரி எடுத்துக்கொண்டார். அவர் இந்த சம்பள பிரச்சனையில ஏனோ தானோ என்று கண்டுகொள்ளாத மாதிரி இருக்கின்றார். 2 வருஷ காலமாக தோட்ட தொழிலாளிகளில் எல்லா மந்திரிமார்களும் ஏமாற்றி சண்டா பணத்தை மட்டும் பெற்றுக் கொள்றாங்க. அதனால எங்களுக்கு இந்த 2 வருஷ காலமாக இந்த சம்பள பிரச்சனை தீர்வும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. எங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ஏன் நீங்க எப்படி தயங்குறீங்க? நாங்க எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கிறோம், 2 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் உங்களுக்கு எங்களுக்கு இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க இயலாது? வெளியே கூட நிம்மதியாக கொண்டாட முடியாது. ஏன்னா எங்களுக்கு இந்த சம்பளத்தையும் உயர்த்தி தர மாட்டேங்கிறீங்க. தீபாவளி அட்வான்ஸ் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கறது மாதிரி இல்ல. இந்த பையனும் தீபாவளியை நாங்க கருப்பு கொடியா தான் நாங்க கொண்டாட போறோம். நானூயார் அதல்ல குறுக்கு வீதியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஈஸ்டல், லேண்டல், சமர்செட், கார்லபர்க், தமுகசலாவு ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மந்திரிமார் ஓட்ட வாங்கிட்டு சட்டசபையில போயிட்டு அவங்க இருந்துக்கிறாங்க. நாங்க எங்க சம்பள உயர்வுக்கு நாங்க போராட வேண்டியதா இருக்கு. அவங்க டிஸ்டன்டா போட்டிருக்கு, குசன் இருக்கு, டிவி இருக்குன்னு சொல்றாரு. ஏன் நாங்க அப்படி இருக்க கூடாதா? அவங்க மட்டும்தான் அப்படி இருக்கணுமா? நாங்க உழைக்கிற உழைப்புல தான் அவங்களே பாராளுமன்றத்துல போயிட்டு இன்னைக்கு இருக்காங்க. எங்க தோட்ட தொழிலாளி அட்டையில கடிப்படுது, பாம்பு, பள்ளி எல்லாத்துலயும் நாங்க சாவுறோம். வர்றீங்க ஓட்டு கேட்க, ஆனா எங்களை ஏமாத்துறீங்க. தோட்ட தொழிலாளிய 1000 ரூபாய் தாரு, 200 ரூபாய் தாரு, 300 ரூபாய் தானே, ஒரு 10 ரூபாய் கொடுக்கல எங்களுக்கு இன்ன வரையிலையோ. 10 தீர்மானம் முடிஞ்சு எந்த ஒரு தொழிற்சங்கத்தாலையும் ஒரு முடிவு எடுக்க இல்ல. அப்படியாப்பட்ட தொழிற்சங்கம் விலையில தொழிற்சங்கம் எங்களுக்கு தேவையும் இல்ல. அதுக்கு 150 ரூபாய் சந்தானம் கொடுக்கவும் தேவையில்ல. எங்களோட பிச்சை காசு நாங்க பிச்சை போடுறோம். ஆனா எங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாம இருக்காங்க. இந்த இடத்துல நாங்க சந்தாபனத்தை நிப்பாட்டுவோம். இனி வர்ற காலங்கள்ல எந்த தொழிற்சங்கம் எந்த அரசியல் வந்தாலும் நாங்க ஓட்டளிக்க மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம். அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் சொன்னாரு 800 ரூபாய் தரேனாரு, இன்னொரு மினிஸ்டர் சொன்னாரு 1000 ரூபாய் நான் வாங்கி தரேன்ட்டு. 1000 ரூபாய் இல்ல, 800 ரூபாய் இல்ல, 750 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் இல்ல. நீங்க பாராளுமன்றத்துல உங்க பேச்சுவார்த்தை துவங்கினா நீங்க அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறீங்க லைத்து கட்டல மாதிரி. நீங்க தமிழ் கூட்டணியில ஒரு ஒத்துமையா இருந்து தமிழ் மக்களுக்கு, இந்த மலையக மக்களுக்கு சம்பள பேச்சுவார்த்தையை ஒழுங்கா முடிச்சு கொடுங்க. ஏமாத்திட்டீங்க, எங்களை ஏமாத்துறீங்க, நாங்க இனி ஏமாற மாட்டோம். இதேவேளை புசல்லாவ, சோகம, மெல்போர்ட் மற்றும் எல்போட தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்களும் சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நல்லாட்சி அரசாங்கம் எங்களுக்கு நன்மைகளை செய்து தரேன்ட்டு இதற்கு இந்த தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு எந்த கதையுமே இல்ல, மூடு மந்திரமா இருக்குது. நாங்க தான் ஓட்டு போட்டோம், எல்லாரும் வரணும், எல்லாருமே எங்களுக்கு பேசுவாங்க. லயத்துல இருந்து போனவங்கள நாங்க மேல கொண்டு போனதுக்கு காரணம் அதுதான். எங்களுக்கு பேசுவாங்கன்னு எங்களுக்காக யாருமே பேசுறாங்கல்ல. ஒருத்தர் பேசியதை ஓகே சொன்னா இன்னொருத்தர் இல்லங்கிறீங்க. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் கடந்த வருடம் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையிலான இழுபறியினால் கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகிய பின்னர் இதுவரை சுமார் 10 சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற போதிலும் அனைத்தும் தோல்வியிலேயே நிறைவடைந்தன.